நடவடிக்கை. தமிழக ஆளுநர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற நடவடிக்கை என்பது சரியானது. அதாவது 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கணும். அப்போ விஜய் போயிட்டு எனக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் 108 இடத்துல தான் ஜெயிச்சுக்கிறாரு. ஒரு 2 தொகுதியில் அவர் ஒரே ஆள் ஜெயிச்சுக்கிறாரு. அப்படி பார்த்தா ஒன்று மைனஸ் ஆயிடும். மீதி 107 தான். அப்ப கவர்னர் என்ன கேக்குறா, 107 வச்சு கரெக்டா நீங்க 107 தானே இருக்கிறீங்க. நான் எப்படி உங்களை உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி இருக்குன்னு நான் இது பண்ண முடியும்னு கேக்குறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் 5 பேர் வராங்கன்றாரு. எல்லாம் சேர்த்தா 112 தானே வருது, 118 வரலைங்களே அப்படின்றாரு. 118 நிரூபிக்க வேண்டியது யாரு ஆட்சி அமைக்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடமை. இப்ப கவர்னர் திடீர்னு ஒருத்தவங்க நீ போய் ஆட்சி அமைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்ல திருப்தி படணும். 118 எம்எல்ஏ விட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த 118 எம்எல்ஏ பாக்குறதுக்கு அவர் நேரடியாகவும் பார்க்கலாம். இல்ல அந்த 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை காட்டினாலும் அதை அவர் கவர்னர் ஏத்துக்கலாம். முதல்ல அவர் திருப்தி படணும் மனசுல. அப்ப திருப்தி பட முடியாத ஒரு சூழ்நிலையில உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் இது பண்ண முடியாது. அப்படி பண்ணா கவர்னருடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக ஆயிடும். அதனால கவர்னர் தற்போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சரியான ஒன்று. ஒரு நிமிஷம். 1968 பேரறிஞர் அண்ணாவால் துரத்தடிக்கப்பட்ட காங்கிரஸ் 32 கிட்டத்தட்ட 58 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய சுகத்துக்கு தன்மானத்தை விட்டுட்டு எதிரே அணியில போட்டியிட்ட போதிலும் ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்க விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்ப காங்கிரஸ் நடவடிக்கை சரியானதா? அப்ப காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரே டைம்ல எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வீட்டு கம்யூனிஸ்ட் கேரளால வரீங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா அதே கம்யூனிஸ்ட் நீங்க நாங்க அங்க போயிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு அங்க போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதுக்கு காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வெறிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. பேரறிஞர் அண்ணா அவர்களால தமிழகத்துல 58 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் பதவி வெறிக்காக தன்னுடைய நிலை மறந்து கேவலமான செயல்பாடுகளில் ஈடுபடுது. அதை திராவிட இயக்கங்கள் நிச்சயமா நாங்கள் முறியடிப்போம்.